வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 6வது மாதம் 2025 வியாழக்கிழமை. கோரனியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. பார்த்தீங்கன்னா 577வது ட்ராபாக நடைபெறுது. இந்த 577வது ட்ராபுக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து வந்த ரிசல்ட்டு வந்து 20-80ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0வையும் 8ஐயும் தான் கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி. 4 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்ததுனால. இதே சி போர்டு 5 வந்திருந்தா ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நமக்கு வந்து இன்றைக்கி தேதி வந்து 18ஆம் தேதி கண்டிப்பாக 8 வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். புதன்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்து வந்த ரிசல்ட்டு 0-80ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு, பி போர்டில் 8 பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பாட்ஸில் வந்து ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த பாட்ஸில் பார்த்தீங்கன்னா 0-85 பாட்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இந்த 5 இப்போ தான் இங்கே 0 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் தான். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு 580ன்னு வந்திருக்கும். இதில் வந்து 580ங்கிறது பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு. ஏபிபிசிஎஸ்சி கொடுத்ததில் ஏபியில் 08ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 08ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு கொடுத்ததில் 08 எடுத்திருந்தோம். பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் எல்லாமே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. 4 நம்பருக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருந்தோம். 20-80ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 20-85ன்னு கொடுத்துட்டோம். அதாவது நமக்கு டபுள்ஸ் வராமல் சி போர்டு 5 வந்திருந்தா நம்ம 4 நம்பரே வந்து இன்றைக்கி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நம்ம வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 19ஆம் தேதி 6வது மாதம் 2025. ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலாம்ங்கிறதையும் பார்க்கலாம். சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை எல்லா நம்பர்களும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 2-4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏ போர்டில் வந்து பி போர்டில் 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் வந்து நம்ம 2ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 5-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து 8ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பராகவே உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் போர்டு வந்து இன்றைக்கி மிஸ் ஆகாது, ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அப்படின்னு சொல்லி
எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 2ஆம் நம்பர் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2, 5 இன்றைக்கி நம்ம கணக்கில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து எடுத்துக்காங்க. 2ஐயும் 5ஐயும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 1,00,000% எடுத்திருக்கேன் ஸ்ட்ராங்காகவே. 2, 5 இன்றைக்கி வரணும். ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஆல் போர்டு நம்பர் வந்து 2 வரணும், 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. 2, 5ங்கிறது ஆல் போர்டில் வந்து 1,00,000% ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். 2, 5 ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சேனலில் ரெகுலர் கெஸ்ஸிங்காக நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 258 ஒரு நம்பர் வந்து பாக்ஸில் எடுத்துக்கலாம். 258 ஒரு நம்பர் பாக்ஸில் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 925 ஒரு பாக்ஸ் நம்பரில் 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருமே வந்து பாக்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 258 925 பாக்ஸில் எடுத்துக்காங்க. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்து 708 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 708 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 708. அதே மாதிரி 246 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. 246. 905 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 905ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 851 வர மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. 851 எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம கலப்பு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 851, 905, 246, 708 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. ஏ போர்டில் நமக்கு 5 வந்து, பி போர்டில் நமக்கு 0 வந்து, சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 501 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 501. 958 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்திருக்கு. 908. 704 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 251 251 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 251. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்த்து இருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கம்மியான நம்பர்ஸாகவும் மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவே இன்றைக்கி கொடுக்குறேன். கண்டிப்பாக வெற்றி வரக்கூடிய நம்பர் தான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருமே இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர் தான். 59, 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 25 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 52 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 52 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 58 எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58ம் நல்ல நம்பர் தான். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள நம்பர்ஸை மட்டுமே இங்கே வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா
51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58, 51, 25, 52, 59, 97 எடுத்துக்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்ட் நம்பர்ஸில் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பராக மொத்தம் வந்து 7 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 95 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 7 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் கலந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நமக்கு முன்னாடி நாள் புதன்கிழமை நடந்த ட்ராவுக்கு டபுள்ஸ் வராமல் சி போர்டில் 5 வந்துருந்துச்சுன்னா நம்ம 4 நம்பரே ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிருச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கும் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக சில நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராகவே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 59 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92 08ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நமக்கு உள் நம்பர் 9 0 வந்து 07 வந்து 0748 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9 வந்து நமக்கு ஏ போர்டு 0 வந்து, அதாவது பி போர்டில் 0 வந்து, ஏ போர்டில் 2 வந்து உள் நம்பர் நமக்கு 9 வந்துச்சுன்னா 92 09ம் நல்ல நம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92 09 07 48 59 05 92 08 எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேஎல்டிஆர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக வந்து புக்கிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. கால் பண்ண வேண்டாம். ரெகுலராக வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நமக்கு நடைபெறுது. 19ஆம் தேதி நடைபெறுது. கோர்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.